2008 அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு திணித்துறையை சார்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்க மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாருமே பேசிட்டாங்களே. படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரவன் சாரோட படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்புக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2007 அப்புறம் நான் படம் பார்க்கல. இது வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இங்கே இப்போ புகைப்படம் மூலயமா என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து உங்கள் சினித்துறையிலேருந்தே, ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம் ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும், பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் இதில் நிறையா இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நான் வந்து தொகுதியில் இருந்தேன். நம்ம மீரா கதிரவன் சார் கூப்பிட்டோட மத்தியானம் தான் வந்தேன். நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40 பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தனைகளுக்கும் சலாத்தை சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீரா கதிரவனுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஹபீபி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை தயவுசெய்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறீங்க. இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் நாட் பிகாஸ் ஆஃப் தி மீரா, ஃபார் எவ்ரி ஒன். மெயினாக இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் பற்றி ஒரு முழுக்க ஒரு ஃபிலிம். அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய யதார்த்தங்கள், அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஃபிலிமு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை.
ஸோ பீயிங் எ முஸ்லீம் எனக்கு ரொம்ப க்ளோஸர் டு தி ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பீயிங் எ முஸ்லீம்னால இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு ஆகும்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் படம் பார்த்துட்டு இருந்த டைரக்டர் சசிகிட்ட கேட்டேன், ஒரு டைரக்டர் மகிழ்ட்டும் கேட்டேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்லை சார் இது முழுக்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வாழ்வியலை தாண்டி அந்த டீட்டெயிலை தாண்டி இதில் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஆக்சுவலி எனக்கு அந்த மூமெண்ட்டே வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய டெஃபினெட்லி கோயிங் டு ஹிட் அப் ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரி எனக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீரா நானும் ஆக்சுவலி ஃபோனில் வந்து மணிக்கணக்கு பேசுவேன். ஆக்சுவலி மீரா கால் பண்ணுறதுனால என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு 2 hours நீங்கள் பிஸியாக இருவீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாருன்ட்டு. ஸோ வி கீப் ஆன் டாக்கிங், பேசிக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி இந்த ஹபிபி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசினோம். அப்போ எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அண்ட் பெரிய பெயின் என்னென்னா, இந்த படத்தை எப்படி கொண்டு சேர்த்துறது. ரஞ்சித் சார் நிறைய சொல்லுவார், அவங்க படம் நிறைய எடுப்பாங்க, நீளத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், இந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சு. அப்போ மீராட்ட சொன்னேன், இந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கிறது மீரா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் பார்த்து வாட் அ மூவி மேன், ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லி புகழ்றதுல நோ யூஸ். ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ நம்பர்ஸாக இந்த படம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ப்ரெஸ் பீப்புள் தயவு செய்து இன்றைக்கெலாம் எப்படின்னா ஃப்ரைடே ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவ்யூவும் மார்க்ஸையும் ஸ்டார்ஸையும் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் படம் பார்க்கணுமா வேணாமான்னு. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஸ்டார்ஸும் மார்க்கையும் தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதில் 4 stars இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பீப்புள் ரெடி டு வாட்ச் த மூவி. சாட்டர்டே சண்டே படம் நல்லா போச்சுன்னா அப்படியே டோட்டல் இந்த படம் பாஸ் ஆகி இதாகிடுது. ஸோ இந்த இவ்வளோ பிரமாதமாக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறான். அவன் ஈஸா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறான். அவர் வந்து அந்த டெடிக்கேஷன், அந்த பாடியை வந்து க்ரோன் அப் பண்ணி அப்புறம் திருப்பி லீன் பண்ணி இது பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். ரியலி குட்ரா, வெரி நல்ல எஃபர்ட்டு. இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ். இந்த கேஸ்டிங் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக், அது ரொம்பவும் பிடிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சார் கஸ்தூரியா சார் வந்து அமேசிங் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு சார். தனுஷ் சார் இவ்வளோ பிரமாதம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, உங்கள் டிஎன்ஏலேருந்து வந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ நடிகராக இருக்கிறனால தான் அது ஈஸியாக அவரால் கேரியர் பண்ண முடிச்சுங்கிறது என்னால் 100% சொல்ல முடியும் சார். சரி, உங்கள்கிட்ட நான் பேசலை சார், உங்களுக்கு எனக்கு அறிவும் இல்லை, பட் ஆட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் ஈஸியாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். வேற ஒரு இதில் இருந்து ஒரு டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறத வாங்கிட்டு அதை அப்படியே திருப்பி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜோப். அது யூ டன் வெரி 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 எக்ஸலண்ட் சார். அதுக்கப்புறம் இந்த கம் டு தி பாயிண்ட் சிஎஸ் சாம், நம்ம ஒரே தடவை தான் நம்ம ஃபோனில் பேசியிருக்கோம். என்னோட இருட்டு 2க்கு அவரை கேட்டேன். அது ரொம்ப ஜென்யூனாக வந்து கண்டிப்பாக சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னாரு. அப்போ என்னோட டீசர் ட்ரைலர் அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக கால்டு மீ பேக், ஃபோன் பண்ணி, சார் இதில் அந்த மியூசிக் டைரக்டர் யார் சார், ஃபேண்டாஸ்டிக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் சார். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணி, அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்ஸ் சார். இந்த படத்தை அவர் மாஸுக்கு பயங்கரமாக பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நிறைய படத்தில் இம்ப்ரூவ்ட் சார். பட் ஒரு ஹார்ட் ஒரு ரேட்டடாக ஒரு மெலோ ட்ராமாவோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமை அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீரா டோல்மி ஆக்சுவலி டபுள் பாசிட்டிவாக வித்தவுட் ரீ ரெக்கார்டிங் பார்க்கும்போது வந்து நிறைய பேரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரியலி உங்களுடைய இது, ஏன்னா சவுண்டிங் ரீ ரெக்கார்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய அந்த ஒரு மாஸ் அப்பீல் இல்லாமல் இந்த படத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி சீன்ஸை ஒரு ஃபீலை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வெரி குட் சார். ரொம்ப உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த படத்தில் நடிச்சது எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் அந்த எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து அவங்க தனி ஒரு ஏஜாக காமிச்சிக்கிட்டு அவங்க அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நான் கடவுள்கிட்ட தயவுசெய்து வேண்டிக்கிறேன், ப்ரெஸ் பீப்புள் ப்ளீஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஆக்சுவலி
தயவுசெய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை திருப்பியும் ஒரு ஓடிடியில் தான் இந்த படத்தை போகணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கிற இன்ட்ரெஸ்டே எல்லாத்துக்குமே போயிடும். மீராவோட ஸ்ட்ரென்த்தே தான். அவள் பேர் தமிழரசி பார்த்ததுக்கப்புறம் நான் மீரா சொன்னேன், மீரா அதுக்கப்புறம் வேற ஒரு டைவர்ட் ஆகி வேறு ஃபிலிம் எடுத்தார். நான் சொல்ல மீரா உங்களோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக ஒரு ரியலிசமாக ஒரு ஃபிலிம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுதான் உங்கள் ஸ்டஃப்பு, உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ஹார்ட் கோர். அதை நீங்கள் தயவுசெய்து பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக அந்த ஜஸ்ட் கேம் பேக் டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். ஸோ அவர் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைனலி டோல் மீ இந்த மாதிரி ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுறப்போ சின்ன மேஜிக் ஒன்று நடக்கணும். அந்த மேஜிக் அந்த படம் நல்ல படத்துக்கும் அந்த ரிலீஸ் டைமுக்கும் நடக்கணும். ஹபீபிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்டேட்ஸாக ஆடியன்ஸே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படம் ஆக்குறதுக்கு அந்த ரிலீஸை ஒரு சின்ன மேஜிக் நடக்கணும். அதை டெஃபினட்டாக ராகுல் பண்ணுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவுசெய்து பண்ணணும். அந்த மேஜிக் வில் பி ஹேப்பன், நடக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த டீம் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. எனக்கும் திருப்பி இந்த மாதிரி ஒரு ரியலிசமாக ஒரு பதிவை பண்ணணுன்னு ஒரு ஆசையை ஏற்படுத்திட்டார் மீரா. தேங்க்ஸ் மீரா. I love you a lot. Thank you so much. Once again, I just wanted to wish you cash and good all, buddy. All the best. God bless. Thank you.